Hi, hello friends. Welcome back to my channel. So today we are on day 7 of first step English fluency, talking about friends. So in this lesson நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். So in this series you'll be learning how to describe friends using simple English sentences. So apart from this, you can practice talking about their hobbies, personality and daily activities. ஓகேங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னா my friend likes eating ice creams. She is very kind. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்றது இப்படிதான் இருக்கும். He plays football. My best friend helps me. We study together. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். ஆனால் மை ஃப்ரெண்ட் யாரு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்றதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட் த கரெக்ட் கோட் லெட்டர் இன் த சர்க்கிள் அண்ட் ட்ரா அ லைன் டு கனெக்ட் த clue to a friend. Okay, so first one, I help friends with homework. So நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க்ல ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த சீரீஸ்ல யார் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கா, அவங்க கையில இருக்க டிவைசஸ், அதாவது அவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்கிறத வச்சு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அருண். I help my friends with my homework. ஓகேங்களா. செகண்ட் ஒன், I love football after school. So second one will be Dave. Okay, Dave loves playing football after the after the class. I draw cartoons every day. So யார் இங்க கார்ட்டூன் டிரா பண்ற மாதிரி இருக்கா அப்படி பார்த்தா சாரா. I draw cartoons every day. I always make people laugh. So that is எப்போ நான் வந்து பீப்புளை வந்து லாஃப் பண்ண வச்சுட்டு இருப்பேன். So I think it will be a new girl, some Meera. Okay, I read story books at night. யார் ஸ்டோரி புக்ஸ் வந்து ரீட் பண்ணுவா அப்படின்னு சொன்னா இட்ஸ் சியா. I sing loudly at home. It's Rohan. I'm very quiet but kind. Ria. I clean our classroom. It's Neha. ஸோ இந்த சென்டென்சஸை சாம்பிளை வச்சுட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உடையதையும் நீங்க வந்து போடலாம். இதுதான் வந்து இருக்கணும் இல்லை, இது வந்து சென்டென்ஸ் க்ளூ தான். சரிங்களா. ஸோ நீங்க வந்து இதை பேஸை வச்சுட்டு நீங்க உங்களோட ஃப்ரேசஸும் எழுதலாம். I love puzzles quickly. I love to solve puzzles quickly. Zain. I ride my bicycle to school. It's Aiden. Aiden is not the bicycle. Bicycle is Zain, sorry. I love to solve puzzles. Maybe we should say Rain. I always share my lunch. It's Vihan. I am your two best friend is Anika. ஸோ இதுல வந்து நான் ரேண்டமா தான் நேம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க இதுதான் இவங்க தான் இப்படிதான் அப்படி கிடையாது. நீங்க 1-2 சீரீஸ்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்துட்டு சென்டென்ஸ் மேக்கிங் தான் இங்க நம்மளோட டார்கெட். அப்ப அர்ஜுன் likes to help his friend with homework. அடுத்தது மீரா loves playing football after school. I draw cartoons. Kabir draws cartoons every day. Sia Sia loves Sia always makes people laugh. Rohan reads books at night. Anika loves to sing loudly at home. And Dev is very quiet and busy. So இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைட் 5 sentences about a best friend. So இதை க்ளூவா வச்சுக்கோங்க. For example, my friend is Rohan. He is smart. He is a football player. He helps me always. We study together.
ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரோஹனை பற்றியான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் யர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் ஒர்க் ஷீட் would be useful for you to talk about your friends and try to solve it on your own following this video. So it will be helpful for you. Thank you. Bye bye and take care.